ஒரு ஒரு வாரமாக இந்த கோல்டு லோன் சம்பந்தமான செய்தி அல்லோகல் படுத்திட்டு இருக்குது சார். இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம் வைக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இது பேசப்பட்டு இருக்குது. நாங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் சார், இந்த புதிய வரைவு விதிகளில் என்ன உள்ளது அப்படிங்கிறது தொடர்பாக இந்திய ரிசர்வ் வங்கி செய்திகளை கசிய விடக்கூடிய வேலையை எப்போவாச்சும் செஞ்சிருக்கா? ஏன்னா மே 12ஆம் தேதி வரை ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட விதிகளில் என்ன மாதிரியான மாற்றம் பண்ணணுங்கிற கருத்துக்களை ஜனங்ககிட்ட இருந்து கேட்டுட்டு இருந்த ரிசர்வ் வங்கி 4-5 நாளில் புதிய விதிகளை உருவாக்கிட்டோம். அதில் 9 ரூல் வருது. அந்த 9 ரூலில் ஏற்கனவே இல்லாத ஒரு ரூலாக ரொம்ப முக்கியமானதாக இதில் சொல்லப்படுறது என்னன்னா, அடமானம் வைக்கப்படக்கூடிய நகையின் உரிமையாளர் அவர் தான் அதனுடைய ஓனர் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை காட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ரூலில் இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்படி ஒரு அஃபிஷியலான கைட்லைன் வந்திருக்கா சார் முதல்ல? இதுக்கு முன்னாலேயா? இதுக்கு முன்னால இல்லை இப்போ ஏதாவது கைட்லைன் அஃபிஷியலாக ரிசர்வ் வங்கி போட்டிருக்கா? இல்லை, இந்த சர்க்குலர் தான் அஃபிஷியல். ஓகே, அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? நான் ப்ரொப்போசல்னு போட்டிருக்காங்க. ரிசர்வ் வங்கி பொதுவாக சர்க்குலர் எப்போ வந்தது? பொதுவாக செப்டம்பர் நினைக்கிறேன். செப்டம்பரில் வந்தது. ஓகே, இந்த ரீசெண்ட் அதுக்கு பிறகு உள்ளது பார்க்கல நான். அதுக்குள்ளே ரொம்ப போகலை. ஆனால் அதில் உள்ள பொருளாதார தாக்கங்கள் எதனால் கொண்டு வரப்பட்டதுன்னு பார்க்கணும். இப்போது ஒரு கடந்த 10 வருஷங்களாக எடுத்துக்கலாம். இப்போ இது ஒன்று ஜனங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாகிறது, அல்லது ஜனங்களுக்கு தேவை இருக்கிறது, அதனாலே பண தேவை இருக்கிறது, அவங்க போய் அடகு வைக்கிறாங்க. இப்படி பல காரணங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் இதனுடைய நோக்கம் என்ன? இந்த கொண்டு வந்ததனுடைய நோக்கம் ஏற்கனவே அது நல்லா சரியாக தான் போய்கிட்டு இருக்குது. சரியா? எல்லாம் இப்போ வங்கிகள்லாம் நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வங்கிகள் ஃபோன் பண்ணி கன்வாஸ் பண்ணுறாங்க, என்பிஎஃப்சிஸ் கன்வாஸ் பண்ணுறாங்க, எல்லாம் சரியாக தானே போய்கிட்டு இருக்குது. ஓகே, அப்போ இது எதுக்கு வரணும்? ஓகே, அப்போ பர்பஸ். அப்போது நான் கடந்த 10 வருஷங்களாக கொஞ்ச நாளாக பார்க்குறது என்னென்னா, உங்களுக்கு 2 விதமான அணுகுமுறைகளை நீங்கள் கொண்டு வரணும். இதை மாதிரி பாலிசி டெசிஷன்ஸ் அல்லது இதை மாதிரி ரிசர்வ் பேங்கோ அல்லது இதோ. ரிசர்வ் பேங்க் முன்னால் அப்படி இல்லை. அதாவது ஒன்று மேலோட்டமாக இப்போ நீங்கள் நிறையா ரூலு 1 2 3 4 5 அதெல்லாம் சொல்கிறீங்க, அது மேலே தெரிகிறது. தெர் இஸ் அவுட் சைடு விசிபிள் எக்கனாமிக்ஸ் விச் கேன் பி ஃபால்ஸ். தெர் இஸ் அ ஹிடன் எக்கனாமிக்ஸ். தெர் இஸ் அ ஹிடன் எக்கனாமிக்ஸ் எவ்ரிவேர். அதுக்கு ப்ரூஃப் சொல்லலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு என்னுடைய கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு அசிஸ்டண்ட்டு, ஒரு 17,000 ரூபா தான் சம்பளம் வாங்குறாரு. அவருக்கு ஒரு எலக்ட்ரிக் 2 வீலர் வாங்கணும் அப்படின்ட்டு என்கிட்ட ஹெல்ப் கேட்டார். உடனே பேங்க்கில் போய் பேசுங்க, பிரான்ச் மேனேஜர்கிட்ட என்கிட்ட பேசுங்க. இப்போ அங்கேருந்து பேசும்போது நான் அவங்ககிட்ட கேட்டேன், நான் வேணால் கேரண்டி போடுறேன், அவருக்கு லோன் கொடுங்க, அவர் சேலரி அக்கௌண்ட் உங்கள்கிட்ட தான் இருக்குது. இப்போ அவங்க சொன்ன பதில், எங்கள் பேங்கில் 2 வீலர் லோன் கொடுக்குறத நிறுத்திட்டாங்க. இப்போது இது அவுட் சைட் பாலிசி. பட் வாட் இஸ் பிஹைண்ட் தட்? இப்போ எல்லாமே வாட் இஸ் பிஹைண்ட் தட்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் எக்கனாமிக்ஸ் அனாலிசிஸ் இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் ஹேஸ் பிகம் irrelevant. நீங்கள் என்ன தான் பேசினாலும் இதை மாற்ற போகிறதில்ல. நீங்கள் என்ன தான் பேசினாலும் இதை வரத்தான் செய்யும். இதனுடைய நோக்கம் 2ஆக இருக்குதா? வெளியே ஜனங்களுக்கு கொடுக்குற நோக்கம் ஒன்றா, அவங்க உள்ளே வச்சுருக்கிற நோக்கம் ஒன்றான்னு தெரியல. ரிசர்வ் பேங்க் ஹஸ் டு ஃபங்க்ஷன் இண்டிபெண்டன்ட்லி. ஸோ மை டவுட் இஸ் வெதர் தே ஆர் ஃபங்க்ஷனிங் இண்டிபெண்டன்ட்லி. புரியுதா? புரியுது சார். அப்போது அதுதான் முக்கியமானது. இப்போ உதாரணத்துக்கு சில என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இப்போ இன்கம் டேக்ஸ் பே பண்ணும்போது நான் கொஞ்சம் பே பண்ண வேண்டியிருந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக அந்த பே பண்ணதை விட கூட கொஞ்சம் பே வேண்டியிருந்துச்சு.
அப்போ நான் என் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து நான் பே பண்ணிடுறேன். இல்லை இப்போ அப்படி ரூல் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட பேங்க்கு ஒரு 5-6 பேங்க்கு கொடுத்துருக்காங்க, அதிலிருந்து தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது என்னது? அப்போ தனியார் வங்கிகள் அதில் இல்லை அதில் இந்த வங்கி இருக்குது, பப்ளிக் செக்டர் இருக்குது, எல்லாம் இருக்கும் ஏதோ. பட் இப்போ எல்லாமே பேங்க் தானே, எல்லாமே ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோலில் இருக்க பேங்க் தானே, கவர்மெண்ட் லைசன்ஸ் பெற்ற பேங்க்ஸ் தானே. ஏன் சில பேங்க்கில் மட்டும்? அப்போ அவர்கிட்ட கேட்டேன், ஆடிட்டர்கிட்ட, இது என்ன இப்படி இருக்குது, நான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன், இது ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்கிரிமினேட்டரியாக இருக்குதே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், வேறு ஏதாவது உங்களுக்கு இப்படி கவர்மெண்ட் இருந்து இப்படி வெளியே தெரியாமல் வேறு சங்கடங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். ஏதாவது ப்ராப்ளம்ஸ்? ஆமாம் சார், சிலது இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். ஒரு சொன்னார், இன்கம் டேக்ஸில் வெளியே எல்லாம் நிறையா சொல்கிறாங்க பட்ஜெட்டில் அதில். ஆனால் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக இருந்தால் அவங்களுக்கு கன்செஷன் கொடுக்குறாங்க டேக்ஸில். யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? யாருக்கு போகுது? யார் ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி வச்சுருக்காங்க? ஒரு ரீஜனில் உள்ளவங்க மட்டும்தான் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் ஒரு சாராருக்காக ஒரு கவர்மெண்ட்டு ரூல் வர்ற மாதிரி இருக்குது. இது கூட ஒரு பர்டிகுலர் சாராருக்காக வர்ற ரூலாக நினைக்க தோன்றுகிறது. சவர் சொன்னாங்க. அதில் என்ன சொல்ல முடியும்? இல்லை சார், இப்போ வந்து இதை பர்பஸ் என்ன கேள்விப்பட்டேன், என்ன கேட்டேன்னா, சார் இன்னைக்கு தேதி வர நீங்கள் தான் இந்த நகையினுடைய ஓனரா அப்படின்னு கேட்டு எந்த ஆதாரத்தையும் பேங்க்ஸ் கேட்கறது கிடையாது. ஆனால் ஒரு வாரமாக இந்த அல்லோகல் பட்டுட்டு கிடக்குது இந்த செய்தி வந்து. அதைத்தான் சொல்கிறேன். ஆனால் இதுக்கு ரியாக்ஷனே கொடுக்க மாட்டேங்குது. அதைத்தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த ரூலே மேலே பார்த்துக்கிட்டே 1, 2, 3, 9 வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. வேற வேலை நடக்கும். ஏன் இந்த முட்டுக்கட்டை ஏன் வருது? ஸோ வெதர் இட் இஸ் டு, நான் வந்து ஐ எம் போஸ்டிங் ஒன்லி கொஸ்டின்ஸ். இதுதான் அதான் சொல்கிறதுக்கு நான் வரல. வெதர் இட் இஸ் டு டைவர்ட் கோல்ட் ஃப்ரம் பேங்க்ஸ். அதுதான். அப்போது ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, பேங்க் ஆல்ரெடி டெபாசிட் க்ரோத் இஸ் லோ பிகாஸ் ஆஃப் வேரியஸ் ப்ராப்ளம், அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், சேவிங்ஸ் கம்மியாயிட்டு, கிராஸ் சேவிங்ஸ் ரேட் கம்மியாயிட்டுது. அப்படி இருக்கும்போது இது வந்து ஃபர்தர் இட் வில் ரெடியூஸ் த சேவிங் பிகாஸ் தெர் வில் பி ஃப்ளைட் ஆஃப் த லோன் கிவிங் கெப்பாசிட்டி வில் கம் டவுன், டெபாசிட்ஸ் வில் கம் டவுன். அது ஒன்று. இன்னொன்று, இப்போ நான் ஒரு சில ரிசர்ச் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து ரிப்போர்ட் ஆஃப் த டெக்னிக்கல் குரூப் செட்டப் பை ஆர்பிஐ டு ரிவ்யூ லெஜிஸ்லேஷன் ஆன் மணி லெண்டிங் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதிலேருந்து ஒரு ரெலவெண்ட்டு. நான் எதுக்காக முக்கியமாக வந்து ஜனங்களுக்கு இது தெரியணும். நீங்கள் இதை பார்த்துட்டு அதுதான் ஃபைனல்ங்கிற மாதிரி பேசுகிறீங்க. இது ஒன்றுமே இருக்காது, இங்கே வேறு ஏதோ இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? இந்த டிஸ்கஷன் வாட் குட் வில் கம் அவுட் ஆஃப் தட், வாட் த பீப்புள் வில் கெயின். இப்போ பாருங்கள், ஒரு 1000 ரூபா லோன் ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குறதுல கவர்மெண்ட் லோன் 25 ரூபா, 25 ரூபா, 1000ல் 25 ரூபா. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் 196 ரூபா, பேங்க்கு 356 ரூபா தான் கொடுக்குது. 1000 ரூபா கடன் ஒரு ஃபார்மர் ஓவராலாக இந்தியாவில். இந்த டெக்னிக்கல் குரூப்புடைய இது வந்து ஆர்பிஐயுடைய அஃபிஷியல் டேட்டா. அப்போது ட்ரேடர்கிட்ட 52 ரூபா, ரிலேட்டிவ்ஸ் கிட்ட 85 ரூபா, டாக்டர்ஸ் லாயர்ஸ் லோன் கொடுக்குறாங்க. இப்போ அப்படி கேள்விப்பட்டேன், நிறைய பேர் பெரிய சம்பாதிச்சு அவங்க லோனு கொடுக்குறாங்களா, அது 9 ரூபா, அதர்ஸ் 21. அப்போது 1000ல் பேங்க்கு கொடுக்குற லோன் 356 ரூபா தான். மொத்தமாக கவர்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இதெல்லாம் சேர்த்து 50%, 55% தான் வருது. பாதி தான் வருது. அந்த பாதியை பற்றி தான் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க இப்போ. ஓகே, வாட் அபவுட் த அதர் ஹாஃப்? அது யாரு? அது மணி லெண்டர்ஸ். மணி லெண்டர்ஸ் யார் ரெகுலேட் பண்ணப்படவில்லை? பாருங்க, ரிசர்வ் பேங்க் வந்து 64ல் என்பிஎஃப்சியில் இதே ப்ராப்ளம் வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அனுபவ பிளான்டேஷன் அது இதுன்னு அந்த காலத்தில்
அப்போ வந்து அதை எல்லாரும் சொன்னாங்க இவங்க ரெகுலேட் பண்ணணும்னு ரெகுலேட் பண்ணாங்க. முடிச்சிடுறேன். அப்போ அதே மாதிரி கோஆபரேட்டிவ் பேங்க்கை ரெகுலேட் பண்ணுறாங்க. ஆன்லைன் ட்ரேடிங்கை பேமெண்ட் அக்ரிகேட்டர்ஸ்னு கொண்டு வந்து ரெகுலேட் பண்ணிட்டாங்க. எனி சிங்கிள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் தேர் இஸ் அ கண்ட்ரோல் ஃபார் ஆர்பிஐ பிகாஸ் இட் இஸ் பேங்க் இஸ் இன்வால்வ் ஃபார் பேமெண்ட். மணி லெண்டர்ஸ் ஏன் விட்டீங்க? ஒரு 45% அவுட் சைடில் இருக்குதே. மணி லெண்டர்ஸ் பேயிங் தே ஆர் டூயிங் அ வெரி கிரேட் திஸ் திங். இன்னொன்று பர்பஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க, மணி சர்க்குலேஷன் வில் கம் டவுன். சரியா? தட் இஸ் ராங். ஓகே 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 சுவாமிதாஸ் சார், என்னன்னா லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் இருந்தது அப்படின்னாவே ஒரு பெரிய பெரிய கான்ட்ராக்டர்ஸ்க்கு வந்து கடன் கொடுத்துட்றாங்க. வெறும் லெட்டர் ஆஃப் அண்டர்டேக்கிங் இருந்தது. ஒரு 500 கோடி ரூபாய் ஒரு ஒர்க் ஆர்டர் ஒருத்தர் எடுத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு அந்த கான்ட்ராக்ட் அலாட் ஆயிடுச்சுங்கிற அந்த ஆர்டர் காப்பி மட்டும் இருந்ததுன்னா போதும், வங்கிகள் வந்து கடன் கொடுத்துறீங்க. நீங்கள் கொடுத்துறாங்கல்ல? சரி, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ நாங்கள் வந்து 100 ரூபாய்க்கு மதிப்புள்ள 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பொருளை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து வெறும் 7,500 ரூபாய் தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லிடுறீங்க. சொன்ன பிறகு என்ன சொல்கிறீங்க? கூடுதலாக இதில் இருக்கிறத கேட்டுறேன் சார், இதுக்கு பின்னால் இருக்கிற அஜெண்டாவை நீங்கள் சொல்லிக்கங்க தயவு செஞ்சு. சொல்லுங்கள் தயவு செஞ்சு. இந்த 10,000 ரூபாய் மதிப்புள்ள பொருள் உன்னது தானா அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றிதழ் கொடுன்னு கேட்குறீங்க. ஒருவேளை வாங்கினது இல்லைன்னா அவர்களுடைய நிலைமை என்ன? பேங்கை வாங்கி வச்சுக்குமா கள்ள நோட்டு மாதிரி? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து பொது வழியில் அவங்க வந்து பப்ளிக் ஒப்பீனியனுக்காக தானே அதை போட்டிருக்காங்க. இன்னும் அது ரூலாக வரல. அதனால் அது நம்ம வந்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அந்த இதை எடுத்துடணும்னு சொல்லலாம். ரிசர்வ் பேங்க் பொதுவாக எதுக்காக போடுறாங்கன்னா அது மக்களுக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக மானிட்டரி பாலிசி இருக்கணுங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோள். அதனால் அது இப்போ ரூலாக வந்த பிறகு அப்படி இருந்தால் நம்ம பேசலாம். அது ஒன்று. ரெண்டாவது, நான் சொல்கிறது என்னென்னா மொத்தமாக பார்க்கணும். இப்போ லோனுங்கிறது இன்னொன்று பாருங்கள், எல்லோரும் நகைக்கடன் வாங்கலாம், நகைக்கடன் சொல்கிறாங்களே. நகைக்கடன் அதிகமானால் அது சாமானிய மக்கள் தான் அதிகமாக வாங்குறாங்க. நகைக்கடன் அதிகமானால் அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாம் பஞ்சம் பட்டினியில் ஏழ்மை அதிகமாகிவிட்டது என்று அர்த்தம். அதான் கடன். இப்போ நான் நகையை விட்டுருங்க, கடன் வாங்கினா என்ன அர்த்தம்? என்னுடைய வருமானம் எனக்கு போதில்லை, கடன் வாங்க. நிறைய பேர் அனாவசியமாக வாங்குறதில்ல. நிறைய ஏழை மக்கள் அவங்களுக்கு கஷ்டத்தில் தான் வாங்குறாங்க. மருந்து வாங்குறதுக்கு பணம் கிடையாது, ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு பணம் கிடையாது. அப்படி கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. இதில் அன்எம்ப்ளாய்மெண்ட் வேறு இருக்குது. ஒரு வீட்டில் 5-6 பேர் இருப்பாங்க, 2 பேர் அன்எம்ப்ளாய்டாக இருந்தால் அந்த ரேட் அதிகமாகிட்டு போகுதுங்கிறாங்க. அப்போது இதை மாதிரி ஒரு ரூலை நான் என்னுடைய இது திங்கிங் வந்து இதை இந்த நேரத்தில் கொண்டு வரக்கூடாது. எப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அதிகமாக இருக்குதோ, பாவர்ட்டி அதிகமாக இருக்குதோ அப்போ கொண்டு வரக்கூடாது. அதில் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்ன ஹிடன்ங்கிறதுல இப்போ பாவர்ட்டியை பற்றி நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன். ஆராய்ச்சினா அனாலிசிஸ். அதில் பாருங்கள், NSSO நேஷனல் ஸ்மால் சேவிங்ஸ் ஆர்கன், அவங்க தான் 5 years ஒன்ஸ் பண்ணுவாங்க சாம்பிள் சர்வே. நேஷனல் சாம்பிள் சர்வே ஆஃபீஸ் பிற ஆர்கனைசேஷன் ஆஃபீஸ் ஆகிட்டாங்க. இது 50s எவ்ரி 5 years. இவங்க 2000 அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2017-18-19 சர்வே எடுத்து அவங்க என்ன ரிசல்ட் சொல்லியிருக்காங்கன்னா 2012 2017 வரைக்கும் பாவர்ட்டி அதிகமாகிவிட்டது, ஏழ்மை நிலை. அதை கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு சொல்லுவாங்க. இப்போ கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் 1304 குறைந்து விட்டது. 1430 2011-12 இருந்தது. 2017-18 1304 குறைந்து விட்டது. இதனாலே 47 கோடி மக்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட். இதை கவர்மெண்ட் வெளியே விடாமல் வச்சுட்டாங்க. சரியா? இது வெளியே விடணும், வெளியே விடல. அதுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்க, நித்தி ஆயோகை வச்சு
அவங்க வச்சு அவங்க ஒரு புது பாவர்ட்டி இண்டெக்ஸ் உண்டு பண்ணுறாங்க. அதுக்கு பேர் மல்டி டைமென்ஷனல் நேஷனல் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னு ஒன்று உண்டாக்குறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா என்னெல்லாம் கொண்டு வருவீங்களோ அதை வச்சு அது மாறும். கூட 2-3 ஐட்டம் போச்சுன்னா அந்த ரேட்டு மாறும். ஆனால் டாக்டர் ரங்கராஜன் போன்ற பெரிய பொருளாதார மேதைகள் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் வச்சு தான் அவரை வச்சு ஒரு பெரிய கமிட்டியே இருக்குது, ரிப்போர்ட்டு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இவங்க எதுனா மெடிக்கல் ஃபெசிலிட்டி, எஜுகேஷன் ஃபெசிலிட்டி, இதெல்லாம் ரூரல் போகிறதுக்கு ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா அவங்க எஜுகேஷன் இருக்குது, அப்போ அதுக்கு ஒரு ப்ளஸ் மார்க்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துக்கிடுவாங்க. அப்படி கொடுத்து அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அதே பீரியடில் பாவர்ட்டி 29% இருந்து 11% குறைந்து விட்டது இந்தியாவில். சரியா? 11% தான் பாவர்ட்டி இந்தியாவில். அப்படி இருந்துச்சுன்னா இந்த ரூலை கொண்டு வரலாம். நிறைய ஜனங்கள் நல்லா ஆயிட்டாங்க, அவங்களுக்கு கோல்டு லோன் வேண்டியதில்லை. ஓகே. இப்போ இந்த முரண்பாடை பாருங்க. அப்படி பார்க்கும்போது என்னை போன்றவர்களுக்கு அல்லது மக்களுக்கு தெரிய வேண்டும், எதை எடுத்தாலும் அது உண்மைதானா? அது இல்ல உண்மைதானா? அது வந்து மக்களுக்கு நன்மை உண்டாகிறதுக்காக தான் கொண்டு வருகிறார்களா, வேற எதற்கும் காரணங்கள் இருக்கிறதா என்று கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஓகே 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 சார். இப்போ ஒருவேளை சார் இது நடைமுறைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வரல, அதனால இது நடைமுறைக்கு நீ தான் இதனுடைய ஓனர் அப்படின்ட்டு ப்ரூஃபை கொடு அப்படின்னு கேட்டால் என்ன சார் கொடுக்க முடியும் ஜனங்களால்? கொடுக்க முடியாது. அடுத்த கேள்வி கேளுங்க. அதுதான் கொடுக்க முடியாது. சரி, அடுத்து என்ன நடக்கும்? அடுத்த லோன் கிடைக்காது. அதுக்கு அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி கேட்டே போங்க. அதுக்கு அடுத்தது என்னது? எங்க போவோம்? பேங்க்ல சொல்லுவான் நீ இது ஓனர், ஆனா லெட்டர் கொடுக்கலான்னு இருக்குதா? ஆனால் இது பேங்க் கன்வின்ஸ் ஆகல, இல்லையா நான் லோன் கொடுக்க முடியாது பாரு ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியா? அப்படின்னு நிறைய பக்கத்தில் வட்டி கடைக்கு போகும் இல்லையா, இங்கே உடனே கொடுப்பான். இப்போ உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லு. இங்கே பாருங்க, இது வைஷ்ணவி சுரேந்திராங்கிற ஒரு ரிசர்ச்சர் எழுதின கட்டுரை. அவங்க ஆவரேஜ் மணி லெண்டர் பாரோஸ் ஃப்ரம் பேங்க்ஸ் 45% ஆஃப் த லோன்ஸ் தட் தே கிவ் டு பாரோயர்ஸ். ப்ரைவேட் மணி லெண்டர்ஸ் பாரோயர்ஸ் கொடுக்குற பணத்தில் 100 ரூபா கொடுத்தா அதில் 45 ரூபாயை வங்கியிடமிருந்து கடனாக பெற்றவர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஓகே, சரியா? புரியுது. அந்த 45%க்கும் அவர்களுக்கு குறைந்த வட்டி கிடைக்கும் லோன். ஓகே, அப்போ எங்கே போகுது? ஓகே, இது ராங் ரூட். இது மக்களுக்கு தானே போனோம் பேங்க்ல இருந்து. ஓகே, மக்களுக்குல இருந்து பிரைவேட் மணி லெண்டர்ஸ்க்கு போய் மக்களுக்கு போனா அவன் அதிக வட்டி கொடுக்குறான். யாருக்கு? அவனுக்கு. அந்த பணத்தை என்ன பண்றான்? அவன் மூட்டை கட்டி வச்சு பில்டிங் அதெல்லாம் கட்டிட்டு போறான். ஸோ த டிஸ்பாரிட்டி ஆஃப் இன்கம் இஸ் இன்க்ரீசிங் எனார்மஸ், ரொம்ப ஃபாஸ்ட். புரியுது சார், புரியுது. நான் முடிக்கிறேன். இல்லை, இந்த ரிசர்வ் வங்கி இதை ப்ரொப்போசலாக பொது வழியில் போட்டிருக்காங்க, இப்படி ரூல் வந்திருக்குன்ட்டு பேசுகிறது ஒரு அளவுக்கு தான் நம்ம பேசணும். ஏன்னா ரிசர்வ் வங்கி எப்போதுமே தெளிவாக எப்போதுமே அப்படி செய்யும். இன்னொன்று நல்லா நான் அனுபவத்தில் சொல்கிறேன், அது சர்க்குலராக வந்து சட்டமாக அது அவங்களுடைய கைட்லைனை டெஃபினிட் கைட்லைனாகவே வந்தால் கூட அதுக்கு பிறகு அதில் ஏதாவது ஒரு பாதிப்பு வருது, இதை நீக்க வேண்டும் என்றால் உடனே அமெண்ட் பண்ணி நீக்கிடுவாங்க. அதனால் இது வந்து பார்லிமெண்ட் பாஸ் பண்ணி அது சட்டமாக நம்ம அதை மாற்றவே முடியாதுங்கிற மாதிரி கிடையாது. இப்போ அவங்க சரியாக இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஒரே இல்லை சார், எங்களுக்கு ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன் சார். ஏப்ரல் 9 இருந்து நீங்கள் சொன்ன கைட்லைன் வந்த பிறகு ஏப்ரல் 9 இருந்து மே 12 வரை தான் அது பற்றின கருத்துக்களை கேட்குறாங்க. அது எல்லாம் அங்கே இருக்கும். அதாவது நான் என்ன சொல்கிறேன், நம்ம அதெல்லாம் உள்ளே போய் பார்க்கல. எக்கானமிஸ்ட் சொல்லியிருப்பாங்க, பெரிய சோஷியல் ஒர்க்கர்ஸ், பெரிய பெரிய ரெப்யூட்டட் பீப்புளெலாம் அதில் ரிப்ளை பண்ணுறாங்க. புரியுதா? அவங்க எழுதியிருக்கலாம் தனியாக கூட, அவங்க போய் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நமக்கு தெரியாது. அப்போ அவங்க அதை ரீகன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, நம்ம வந்து இப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னு பேசுகிறது சரி கிடையாது. கொண்டு வரல கொண்டு வந்தாலுமே அது சரியாக இல்லைன்னா இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எடுத்துக்கிறீங்களேன், கூட்டுறாங்க பிறகு குறைக்கிறாங்கல்ல ரெப்போ ரேட். ஆமாம், ரெப்போ ரேட்டை கூட்ட வேண்டிய நேரம் இருக்கும்போது கூட்டுறாங்க, குறைக்கிறவங்க குறைக்கிறாங்க. அதனால் அது டெஃபினிட்டாக அப்படி சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று, என்னுடைய ஜனங்கள்லாம் பதறிட்டு இருக்காங்கல்ல சார்,
அது நீங்கள் இந்த இது மூலமாக அந்த பதட்டம் இருக்கக்கூடாதுன்னு நாங்க இந்த நிகழ்ச்சி மட்டும் தான் சார் எடுத்துருக்கிறோம். இப்படி ஒரு ரூலே அபிஷியலா எனக்கு வரலன்ட்டு. நீங்க இல்லை கேட்டீங்களா? இல்லை இன்னொன்று பணப்புழக்கம் வந்து குறையிறதுக்காகன்ட்டு யாரோ சொன்னாங்க, அதுக்காகவும் ஓகே ஓகே அது குறையாது. ஓகே அதனால இதில் பதட்டம் ஒன்றும் வேண்டியதில்லை. ஓகே